லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. திரு ராமசாமி மைப்பன், போலரைஸ் ஆயிற்றுக்கு தமிழ்நாடு அப்படிங்கறத நம்ம இடைவெளிக்கு முன்பாக பத்திரிகையாளர் லட்சுமி குறிப்பிட்டாங்கன்னு முடித்தோம். அது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக வரக்கூடிய வருடங்களில் அவங்களுக்கு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறதும் முக்கியமானதாக இருக்கு. இன்னொன்று கூடுதலாக நாங்கள் பேசணும். ராமர் வழிபாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு விதமாக, குறிப்பாக தென் மாநிலங்களில் வேறு விதமாகவும் வட மாநிலங்களில் வேறு விதமாகவும் இருக்கு. இங்க இருக்கிற வழிபாட்டு முறைகள் வேறு, ராமர் வழிபாடுங்கிறது வேறு. எந்த அளவுக்கு அதை முன்னெடுக்கக்கூடிய பாஜகவுக்கு இது அரசியல் ரீதியாக பயன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வழிபாடையும் இதையும் அரசியல் தளத்தோட சேர்த்து சம்மந்தப்படுத்தணுன்றது அவசியம் கிடையாது. அது ஒரு ஆன்சிலரி பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. இதுதான் காரணமாக வைத்து வாக்கு பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ராமரை வழிபடுகிறார்கள், அதுதான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது தவறான விஷயம். ஏன்னா அது அவர்களோட சிந்தனையில இருந்தா முதல் நாள்ல இருந்தே வாக்கு கேட்கறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்கணும். ஏன்னா ராமர் கோயில் இன்னைக்கு கட்டப்படுறது ஒரு 500 ஆண்டுகளுக்கு ஆன ஒரு வழக்கு. அதற்கான பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதற்காக பலர் போராடி இருக்கிற சிலர் அவர்களோட வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறத விரும்பக்கூடிய கட்சிகள், திரு ஜி கே வாசன் உள்ளிட்டவர்கள் கூட பாஜக சித்தாந்தத்தை உள்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு அவருடைய பேட்டியிலிருந்து புரிந்து கொள்ளலாமா? அது ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கான சுதந்திரம் இருக்கு, அவர்களோட உரிமை இருக்கு. ஜி கே வாசன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் ஜி கே மூப்பனார் அவர்களை பின்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர்களை பார்த்து வளர்ந்தவர். அவர் ஒரு கட்சியை சார்ந்து அவர்களோட கொள்கையை எடுத்துக்கொண்டுதான் நான் இருக்க வேண்டும் அப்படின்னா அவர் தனியாக ஒரு கட்சியை இன்னைக்கும் நடத்திட்டு வர மாட்டாங்க. அவர்களுக்குன்னு தனியான மதிப்பு இருக்கு. அதனால நம்ம அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா அதை குறைத்து கூறுகிற மாதிரி நான் கருதுகிறேன். ஸோ ஏன்னா அவர் தெளிவாக ஒண்ணு சொன்னார், ராமர் கோயிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ராமருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அது இந்த நாடு முழுக்க அதற்கான சிந்தனை மக்களிடம் இருக்கு அப்படின்னு. நம்ம ராமர் சிவனையோ பிள்ளையாரையோ முருகனையோ வழிபடுற மாதிரி தான் ராமனை வழிபடணும் அப்படின்னு கிடையாது. நாடு முழுக்க ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு எவ்வாறு பிரியப்படுகிறார்களோ, எவ்வாறு இஷ்டமோ அவ்வாறு வழிபட போகிறார்கள். ராமருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நாடு முழுக்க பாத்தீங்கன்னா சிவனுக்கு கோயில் அதிகம், விஷ்ணுக்கு ரிலேட்டிவா கோயில் கம்மி. அதனால ஒரு கடவுளுக்கு பிடித்தம் அதிகம், இன்னொரு கடவுளுக்கு பிடித்தம் கம்மி அப்படின்னு பாரபட்சம் கிடையாது. அங்கங்க அவர்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப, அங்க இருக்க மித்தலாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ப அங்க கோயில்கள் உருவாகி இருக்கு. அவர்களோட நம்பிக்கை சார்ந்து அந்த கோயில்கள் இருக்கு. நம்ம ராமரை இங்க தமிழ்நாட்டில் வழிபட மாட்டாங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் எதற்காக பாப்புலர் ஆகப்பட்டது? ராமேஸ்வரம் அங்க இருந்து எதற்காக தனுஷ்கோடியை பெருசா பேசுறோம்? ராமர் ஒரு பெரிய இங்க ஒரு புராணமே கிடையாது அப்படின்னா கம்பரை எதற்காக நம்ம பெருமையாக பேசுகிறோம்? கம்பராமாயணம் எதற்காக அவ்வளோ படிக்கப்படுகிறது? ஸோ இதெல்லாம் பெருமையே இல்லாம, அந்த சிந்தனை இல்லாம மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் தலைவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், புலவர்களும் அதை பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது டெஃபினட்டா தவறான இன்ஃபர்மேஷன் தான். ராமருக்கு இதே கேள்வியை இல்லை இதே துணியில திரு பி.வி. நரசிம்மராவ்ட்டையோ திரு வி.பி. சிங்கிட்டையோ இதே கேள்விகள் கேட்கிற போது, நாங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் நாங்கள் ராமரை எதிர்க்கல, நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், ரெண்டுக்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்குன்னு அவங்க விளக்கம் கொடுத்தார்கள். இங்கே திரு ஜி கே வாசன் போன்றவர்கள் ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிக்கிறதன் மூலமாக அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் மக்களால் அப்படின்னு தனிமைப்படுத்துறாரு இல்லையா? அதுதான் கேள்விங்க. யாரும் ராமரை புறக்கணிக்கல, ராமர் கோவில் திறப்பு விழாவை பாஜக நடத்துவதால் புறக்கணிக்கிறார்கள், அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்கு இல்லையா? மன்னிக்கணும், ராமர் கோயில் விழாவை பாஜக நடத்தவில்லை. அதற்குன்னு தனியாக ஒரு ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரஸ்ட் தான் விழாவை நடத்துது. அந்த ட்ரஸ்டுக்கான உரிமை இருக்கு, யாரை அழைக்கணும், எவ்வாறு அந்த விழாவை நடத்த வேண்டும் அப்படின்னு. இப்போ உங்களோட சேனல் இருக்கு, உங்க சேனல் நீங்க எப்படி நடத்தணும், யாரை கூப்பிடணும், உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் டெமோக்ரஸியில இருக்கு. இப்ப நான் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சேன், இல்ல நாளைக்கு லட்சுமி மேம் வராங்க, லட்சுமி மேம் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இல்ல வேற யாரோ டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சா அது தவறாக இருக்கும். மூன்றாவது, அந்த ட்ரஸ்டுக்கான உரிமை இருக்கு. அந்த ட்ரஸ்ட் எங்களை கம்பல் பண்ணி பிரைம் மினிஸ்டர் கூப்பிடணும்னு எங்க யாரும் சொன்னாங்களா? இல்லையே. அந்த ட்ரஸ்டோட சாய்ஸ் எவ்வாறு அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அந்த ட்ரஸ்ட் அதற்கு ஏற்ற மாதிரி நடத்துறாங்க. அவங்க அவர்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவர்கள் அந்த அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்க அந்த ஃபார்மாலிட்டி அவங்க ஃபாலோ பண்றாங்க. வேற யாருக்காவது அவங்க கூப்பிட்ட கெஸ்ட் மேல மதிப்பில்ல, அந்த கெஸ்ட் தவறாக கூப்பிட்டுருக்காங்கன்னா அது அவர்களோட பார்வை அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அங்க அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ட்ரஸ்ட் எவ்வாறு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டும், மூணாவது ஒரு நபர் எப்படி தீர்மானம் செய்ய முடியும்? இங்க தனியா திருப்பதிக்கு தேவஸ்தானம் போர்டு இருக்கு. தேவஸ்தானம் போர்டு இவ்வாறு நிகழ்ச்சி நடத்த
நடத்துவது தவறு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். அப்ப அந்த ஒப்பீனியனை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. அது இன்னைக்கு ஜி.கே. வாசன் அவர்கள் சரியாக கேட்கிறாங்க. ஒரு ட்ரஸ்ட் ஒரு நிர்ணயம் செய்து இவ்வாறுதான் நடத்த வேண்டும்னு ஒரு ட்ரஸ்ட் சொல்றாங்க. அந்த ட்ரஸ்ட் எல்லாரையுமே அழைச்சிருக்காங்க, பாரபட்சம் இல்லாம, அது மத பேதம் இல்லாம, நிறபேதம் இல்லாம, எந்த ஊருன்னு பேதம் இல்லாம, இது என்ன ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவங்க கூப்பிட்ட போது அந்த நடத்துற ட்ரஸ்டுக்கான ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு, அவங்க நடத்துற விழாக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. உங்களுக்கு அன்னைக்கு அவங்க தலைமை பொறுப்புல கூப்பிட்டுருக்க ஒருத்தரை பிடிக்கல, சீஃப் கெஸ்ட பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்க போல. அப்ப அதுல அரசியல் சார்ந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கட்சிகள்லாம் அப்போ வந்து அது ராமர் கோயில் விழாவாக பார்க்கவில்லை, அதில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் ஒரு நபர் இன்று இந்தியாவில் பிரதமராக இருக்கும் ஒருவரை தலைவராக அவங்க அழைச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க, அப்படின்றத தவறுன்னு சொல்றாங்க. டெஃபினட்டா டிஸ்டிங்ஷன் இருக்கு. என்ன பிரச்சனை, டெமோக்ரஸியில எலெக்ட் ஆகி போயிட்டாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அப்போ பிரதமருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஐடென்டிபிகேஷன் கிடையாது, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஐடென்டிபிகேஷன் கிடையாது. அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டும் அவர்களோட ஐடியாலஜிக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. மக்கள் இருக்கு எல்லாருக்குமே வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாருமே அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்துட்டாலும், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆயிட்டாலும், நாங்க இந்த அரசியல் கட்சி எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும்தான், அதனால எங்க கொள்கையை மட்டும் தான் நாங்க செயல்படுத்துவோம், மற்ற கொள்கைகளை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறான விஷயம். ஏன்னா மக்களுக்கு எல்லா சிந்தனைகளும் எல்லா கொள்கைகளும் இருக்கும். எந்த கட்சி தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் அவங்க அன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவா மாறினதுக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கிற ஓத்தே அதான், எனக்கு இருக்கிற நியூட்ரலிட்டியா நான் பிரிசர்வ் பண்ணுவேன், எனக்கு முன்னாடி இருந்த பேதங்கள் வந்து நான் இருக்கிற பொசிஷன்ல அதற்காக கமிட் பண்ணப்படாது அப்படின்னு அவங்க ஓத் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஓத் ஆஃப் அஃபர்மேஷனும் ஓத் ஆஃப் சீக்ரஸியும் தாண்டி இன்னைக்கு நான் இந்த கட்சியில இருந்து வந்திருக்கேன், என்னோட மேனிஃபெஸ்டோ இது, என்னோட ஐடியாலஜி இது, எனக்கு வாக்களித்த மக்கள் இவர்கள், அதனால நான் இந்த சிந்தனை மட்டும் தான் எடுத்துப்பேன், நான் அதனால ராமர் கோயில சப்போர்ட் பண்ண மாட்டேன், இந்த தலைவர்கள் வந்தா அந்த ஈவெண்ட்டை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. அதுலதான் புரிந்து கொள்ள முடியுது. திரு நரேந்திர மோடி மீதான அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியினால அந்த விழாவை வந்து எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கீங்க. நம்ம பேசுவோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.